வணக்கம். எஸ்எஸ்சி ஜிடி 2025 கேட்ட கேள்வி. GTSU என்பது TGHF மற்றும் KJIE என்பது PQRV எனில் ALMO என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. நாம இது பண்றதுக்கு முன்னாடி லெட்டர்ஸ் எடுத்து வரிசை எழுதிக்கணும். ஏல இருந்து M வர. அடுத்து நம்ம Nல இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே லெஃப்ட் பக்கமா எழுத ஆரம்பிக்கணும், இடது பக்கமா. அப்ப நமக்கு NOPQRS அப்படியே இந்த பக்கமா வரும். சரியா? நம்ம எதனால இந்த மாதிரி எழுதுறோம்னா, நம்ம இந்த மாதிரி எழுதும் போது நமக்கு ஒண்ணுக்கு ஆப்போசிட்ல வரும். நமக்கு A பாத்தீங்கன்னா இசட்டுக்கு ஆப்போசிட், இசட் பாத்தீங்கன்னா ஏக்கு ஆப்போசிட்ல இருக்கும். அதே மாதிரி பி பாத்தீங்கன்னா ஒய்க்கு ஆப்போசிட், ஒய் பாத்தீங்கன்னா பிக்கு ஆப்போசிட்ல இருக்கும். சி வந்து எக்ஸுக்கு ஆப்போசிட், எக்ஸ் வந்து சிக்கு ஆப்போசிட். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா வரிசையா இருக்குது. இப்ப நம்ம முதல்ல பாத்தீங்கன்னா GTSU இருக்கா, GTSU. இப்ப நமக்கு ஜி எங்க இருக்கு, ஜி இந்த இருக்குது. ஜிக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நமக்கு டி வருது. என்ன போலாம், நம்ம இங்க டி போட்டுக்கலாம். அடுத்தது டி இருக்குது. டிக்கு ஆப்போசிட் என்ன இருக்கு, ஜி இருக்குதா, ஜி போட்டுக்கலாம். அடுத்து எஸ், எஸ் நமக்கு இங்க இருக்கு. நமக்கு எஸ்க்கு ஆப்போசிட்ல ஹெச் வருதா, ஹெச் போட்டுக்கலாம். அடுத்து யூ, யூ நமக்கு இங்க இருக்கு. நமக்கு யூக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா எஃப் இருக்கா, எஃப் போட்டுக்கலாம். அப்ப நமக்கு TGHF வருதா, TGHF நம்ம கரெக்டா இருக்குது. அப்ப என்ன அர்த்தம், எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட்ல இருக்குது. இப்ப நம்ம இதே மாதிரி இந்த ALMOக்கு பண்ணலாமா. ஏக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வருது, இசட் வருதா. அப்ப நம்ம இங்க இசட் போட்டுக்கலாம். அடுத்து எல், எல் நமக்கு இங்க இருக்குது. எல்லுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஓ வருதா. அப்ப என்ன போடலாம், நம்ம இதுக்கு பதிலா ஓ போட்டுக்கலாம். அடுத்து எம், எம் நமக்கு இங்க இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நமக்கு என் வருதா. அப்ப நம்ம என் போட்டுக்கலாம். அடுத்து ஓ, ஓ நமக்கு இங்க இருக்கு. ஆப்போசிட்ல எல் இருக்கா, எல் போட்டுக்கலாம். அப்ப நமக்கு இதான் தேவையான ஆன்சர், ZONL. இது நமக்கு ஆப்ஷன் ஏல இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதோட ஆப்போசிட் என்ன நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க.